ஒரு அமைச்சர் சட்டமன்றத்திலே நான் ஒரு கிறிஸ்துவர் பைபிள படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. இது ஒரு மத சார்பின்மைக்கு இதா இருக்கு. ஒன்றே அதுல சிக்கல் விட வேண்டாங்க, அந்த விவரத்தில் விட வேண்டாம். புரியுதா? அதுல அதெல்லாம் அவருடைய உணர்வு பொறுத்து இருக்குது. அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. யாரு ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த 100 நாள்ல என்ன கொடுத்திருக்காரு? அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம், திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் வெற்றி வெற்றின்னு மக்களை ஏமாற்றினதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். ஏங்க, ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த பெயரை சொல்லும் போது இந்த ஆட்சியில கொண்டாந்து சொல்லுவாங்க. ஏங்க, நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வச்சிருக்கிறோம், மீண்டும் அவர் ஒரு பேர் வைக்கலாமா? எந்த விதத்துல சரியா இருக்கும்? நீங்க ஒரு புதிய திட்டத்தை அறிவிங்க, ஒரு புதிய பெயரை வைங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. ஏற்கனவே இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது, அவர்களால் எதுவுமே எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல, பெயர் வைக்கவும் முடியல. அது வெற்றி வெற்றி வெற்றின்னு வச்சுக்கிட்டு அது வெற்றா போய்விட்டு. ஏங்க, இதே ஆதவன் அர்ஜுன் தானே சொன்னாரு, 3 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய ஆட்சின்னு அவர் தானே சொன்னார், நாமளே சொன்னோம். இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்? 3 மாதம் கழித்து பாருங்க எங்களுடைய ஆட்சியுடைய சாதனைனாரு. என்ன சாதனை? ரீல் தான் விட்டதான் சாதனை, வேற எந்த சாதனையும். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு இந்த ஆட்சியில எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு கூட அவர் பேசி முடிச்சுட்டு கடைசியா மக்களே கான்பிடண்டா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அவரு கான்பிடண்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற என்ன வழி? ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படிதான் சொல்ல வேணும். இவர் மாலையில 5 மணிக்கு போனா அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில் வராரு. எங்கேயாவது வெளியில பார்க்க முடியுதா? கையை காட்டிட்டு ஒரு சட்டமன்றத்தில் வந்தா வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஒரு சட்டமன்றத்துடைய விதிமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் அலங்கரித்த மன்றம், அது வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற மன்றம். ஆனா இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் அது மாதிரி இப்ப காட்சி அளிச்சுட்டு இருக்குது. திமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரமா அந்த தேநீர் கனிமொழி கலந்துட்டாங்க. ஓம் பிர்லா தேநீர், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, கவர்னர் தேநீர் விருந்து கொடுக்குறாரு, எல்லாரும் போய் கலந்துக்கிறோம். அது பொதுவுங்க, இன்னைக்கு பொதுவா இருக்குது. அதாவது பொதுவா இருக்குது. இப்போ மேதக குடி நம்முடைய கவர்னர் தேநீர் விருந்து கொடுத்தா தமிழக வெற்றி கழகம் போவோம், அண்ணா திமுக போவோம், திமுக போவோம். அது விருப்பங்க. அதுல போய் கூட்டணி சேர்ந்துட்டு தான் அப்படி இப்போ தீர்மானம் கொண்டு வந்தாரு, மேகதா தீர்மானம் கொண்டு வந்தாரு, நான் எல்லாம் ஓட்டு போட்டோம். அப்படின்னா அது அவங்களுக்கு ஆதரவா? நாட்டுடைய பிரச்சனை குறித்து அதுக்கு ஏற்றவாறு தான் ஒவ்வொரு கட்சி முடிவு செய்யுது. அரிசி விலை புதிய உச்சத்தில் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் பிரச்சனை இல்லை, வெளிமாநிலங்களோட மென்பரத்து இல்லை. அப்படிங்கும்போது மத்திய தொகுப்புல இருந்து அரிசி வரவழைக்கிறது, தமிழ்நாடு வரவழைக்கிறது அதிமுக, அதாவது நட்பு கட்சி, பாரதிய ஜனதா நட்பு கட்சி, நீங்க தான் வேண்டும். ஏங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத போயிட்டுதே. வாய்ப்பு கிடைச்சதுதான் இந்த அரிசி விலையை உயர்த்திருக்க மாட்டோமே, அதுக்கு தகுந்த உயர்ந்திருக்காது, அதுக்கு தகுந்த கட்டுப்பாடுலாம் செஞ்சிருக்குமே. இந்த அரசு தாங்க முயற்சி எடுக்கணும். அதுக்கு தானே ஒரு அரசாங்க மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அரசாங்கம் தான் செய்ய முடியும். நாங்க எப்படி செய்ய முடியும்? எங்களால மக்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு வேணாலும் நாங்க இறங்கி போய் நாங்க பணியாற்றோம். இப்போ இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, நாங்க போய் போராடணும். மேகதாது பிரச்சனை, நாங்க போய் போராடணும். இதெல்லாம் மக்களுக்காக செய்கின்ற சேவை தான் நான் பாக்குறோம். இதை நீங்க அந்த கட்சிக்காரரை பார்த்து கேளுங்க, இங்க இருக்கிற அமைச்சரை பார்த்து கேளுங்க, இல்ல முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருந்தா கேளுங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்ப கூட எங்க சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது அரசுடைய கவனத்தை கொண்டாடுறோம். விலைவாசி உயர்ந்துட்டது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க எதிர்கட்சியில் இருக்கிறோம், ஆளுங்கட்சியில தமிழக வெற்றி கழகம் இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போறது எங்களுடைய கடமை, தீர்ப்பது ஆளுங்கட்சியுடைய கடமை. நன்றி, வணக்கம்.